மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் கடன் என்பது இருக்கக்கூடாது, கடன் வாங்கி பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கடன் அப்படின்னாவே உங்கள் மனசில் என்ன புரியும் அப்படின்னா, பணமாக தான் அதிகமாக கடன் வாங்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மனித உடல் எடுத்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே கடன் தான். இந்த கடனை ப்ராப்பராக செட்டில் பண்ணணும். இல்லாட்டினா மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியை எடுப்போம். இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட். முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிஸ்னஸில் கடன் வாங்காமல் அடுத்த கட்டம் போக முடியாது. இன்றைக்கி அம்பானி அவர்களுக்கே எடுத்திங்கன்னா கடன் வச்சுருப்பார். அதானி எடுத்துருந்தீங்கன்னா கடன் இருக்கும். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், இப்போ வாரன் பஃபட் அந்த மாதிரியான ஆட்கள், ஒரு சில நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கடன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். பட் பர்சனலுக்காக நம்ம கடன் வாங்கி ரீபே பண்ண முடியாமல் போச்சுன்னா கஷ்டப்படுறோம். பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்காக நீங்கள் கடன் வாங்கலை அப்படின்னா உங்களால் வளர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரிச் டாட் புவர் டாட் புக்கு என்ன சொல்லுது? ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க. தொழில் அடுத்தடுத்த கட்ட போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ வந்து தொழில் பண்ணுற அப்படின்னா உனது சொந்த பணத்தை அதில் நீ போடுகிறாய் என்றால் உனக்கு வருமானம் சம்பாதிக்கவும் தெரியாது, உனக்கு தொழில் என்பது என்னன்னே தெரிலன்னு அர்த்தம்னு சொல்லுது. அப்போ பிஸ்னஸ் ரீதியான கடன் அவசியமானது. அதை ப்ராப்பராக டைமுக்கு வந்து ரீபே பண்ணிடணும். இப்போ கிரெடிட் கார்டே நீங்கள் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா லிமிட் ஜாஸ்தி இருக்காது, லிமிட் ஜாஸ்தி ஆகாது. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து லிமிட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும் வந்து யோசிப்பான். ஆனால் அதை கிரெடிட் கார்டை பிஸ்னஸ் யூஸ்க்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போ ஒரு அமெக்ஸ் மாதிரியான கார்டை சார்ஜ் கார்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. மந்த்லி வந்து அதாவது யூஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிடுறீங்க அப்படின்னா லிமிட்டும் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த கார்டை எந்த ஆப்ஷனுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு கடன் என்பது மிகவும் அவசியமானது. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறது கடனே வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களே கடன் என்பதை வைத்துள்ளார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதில் அடிப்படையான சில வார்த்தைகள் என்ன, தேவருணா, பித்ரு ருணா, இந்த மாதிரி ருணாவை வந்து பல வகைகளாக வந்து பிரிக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நாம் இந்த உடலை இந்த உலகத்தில் எடுத்து பிறந்திருக்கிறோம் என்றால் நம் தாய் தந்தைக்கு கடனாளி ஆகியிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ ஏதோ ஒரு சாப்பாடை இந்த பூமியிலேருந்து எடுத்து சாப்பிட்றோன்னா அதுக்குண்டான விலையை நம்ம கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டாலும் இந்த பூமிக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம். இந்த காற்றை சுவாசித்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த அனுபவத்தை நம்ம பெறுறோம் அப்படின்னா அந்த காற்றிற்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம். இப்போ சூரிய ஒளியை நம்ம உடம்புல எடுத்துகிட்டு நம்ம வாழ்கிறோன்னா சூரிய ஒளிக்கு கடன் பட்டிருக்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் நாம் இந்த உடலை வாழ வைப்பதற்காக, சுகமாக சுவாசிப்பதற்காக, சந்தோஷமாக வாழ்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இந்த உலகத்தில் கடன் தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போது உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து நீங்கள் சந்தோஷமான சில கதைகளை பெறுறீங்க, உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து சில ஆசீர்வாதங்களை பெறுறீங்கன்னா தாத்தா பாட்டிக்கு கடமை பெற்றிருக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் எல்லா கடனையும் பணத்தால் மட்டும் கொடுத்து அடைத்து விட முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எல்லா கடனும் பல்வேறு விதமான ரூபத்தில் இருக்கும். நம்ம எல்லா கடனையும் பணத்தால் அடைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு ஏதாவது ஒன்று நீங்கள் திருப்பி பண்ணிடணும். இப்போ காற்றை சுவாசிக்கிறீங்க, அப்போ காற்றுக்கு கடன் பட்டிருக்கீங்க, இயற்கை கடன் பட்டிருக்கீங்க. இதை அடைக்க முடியாதனால தான் மறுபிறவியை எடுக்கின்றீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஞானம் என்ன சொல்கின்றது என்றால், வேதங்கள் என்ன சொல்கின்றது என்றால், எதை நீ பெறுகிறாயோ அதை பல மடங்கு திரும்ப கொடுத்து விடு. ஏனென்றால் எல்லாமே அனுபவம் தான். எல்லாத்தையும் உன்னால் பிடிச்சி வைக்க முடியாது, எல்லாத்தையும் உன்னால் ஓன் பண்ண முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போது இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கடனெல்லாம் செட்டில் பண்ணிடுன்னு சொல்லுது. இறைவனுக்கு கடன்காரனாக இருப்பது பிடிக்காது. மனிதன் தான் கடன்காரனாக இருப்பான். அப்போ இறைவன் கடன்காரனாக இல்லாமல் இருக்கிறான்னா என்ன, வாங்கிறத பல மடங்கு திருப்பி செஞ்சிடறார். அதுபோல் நீங்கள் மனித பிறவியில் இருக்கின்றீர்கள். இறைவனாக மாற வேண்டும் என்றால் எதையெல்லாம் பெற்றீர்களோ அதையெல்லாம் திருப்பி செலுத்தி விட வேண்டும். இந்த மீனிங் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா அந்த காற்று மரத்தின் மூலமாக கிடைக்கிறது, இயற்கையின் மூலமாக கிடைக்கிறதுனா நீங்கள் நிறைய மரங்களை எங்கேயாவது நட்டு வைக்கணும். அப்போ அந்த மரங்கள் வளர்ந்து வருவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிடணும். இதுதான் நீங்கள் கடனை, இயற்கைக்கு உண்டான கடனை திருப்பி செலுத்துறீங்க.
இந்த பூமியிலேருந்து நீங்கள் பொருள் எடுத்து சாப்பிட்றீங்க, உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த பூமி நன்றாக இருப்பதற்கு, இந்த பூமி வளமாக இருப்பதற்கு, இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது திருப்பி செலுத்திடணும். இதுதான் வந்து காமன் சென்ஸ், இதுதான் நியாயமானது. ஒரு நல்ல மனிதனாகவே அப்போ தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து ஏதோ ஒன்று பெறுறீங்கன்னா அவங்க மனம் குளிரும்படி ஏதோ ஒன்றை திருப்பி செய்ய வேண்டும். ஏதோ ஒன்றை மட்டும் கிடையாது, முடிந்த அளவிற்கு அவங்க மனம் குளிரும்படி நடந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க நமக்கு உடலை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமையோ உடலை கொடுத்துட்டாங்கன்னா நாம் தான் திரும்பி ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவங்கள நமக்கு பிடிக்குது, அவங்கள நமக்கு பிடிக்கல, பட் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக திருப்பி செய்ய தான் வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று வாங்குறீங்க, முடிந்த அளவுக்கு அன்பாகவோ பொருளாகவோ நீங்கள் கொடுக்க முடியலன்னா கூட, இப்போ பணமாக கொடுத்து செட்டில் பண்ண முடிகிறத இப்போ நீங்கள் பணமாக கொடுத்து வந்து செட்டில் பண்ணிடலாம். பணமாக கொடுத்து செட்டில் பண்ண முடியாத விஷயத்தை எப்படி நீங்கள் செட்டில் பண்ணணும்னா, அவர்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும். அப்போ நீங்கள் எதை உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்குதுனாலும் அது ஃப்ரீன்னு நினைக்கிறீங்க, பட் அது ஃப்ரீ கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கடன்பட்டவராக இருக்கின்றீர்கள். அந்த கடனை நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் பெற்றிருக்கீங்க, கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் அந்த கடனை பெற்றிருக்கீங்க, அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அதை நீங்கள் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி பணமாகவோ பொருளாகவோ இல்லாட்டினா அவங்க மனம் குளிரும்படியோ ஏதோ ஒரு வகையில் திருப்பி செலுத்தாவிட்டால் அது மிகப்பெரிய பாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும்போது மட்டும்தான் கடனாளியாக இல்லாமல் இறைத்தன்மையில் இந்த உலகத்தை விட்டு எக்ஸிட் ஆவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த பூமியில் அந்த அனுபவத்தை பெறுறதுக்காக நீங்கள் எதெல்லாம் கடன் பட்டீங்களோ அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான நேரம் வரும். அதற்காக மீண்டும் நீங்கள் அடுத்த உடலை எடுப்பீர்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.